தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை இன்றைக்கு 2ஆம் நாள். இன்றைக்கு தணிகை புது மாதா திருத்தலத்திலே அன்னையினுடைய நவநாளிலே 2வது நாளாக இறை அழைத்தல் தினமாக இன்று மாலை 6:30 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும். இறை அழைத்தின் அடித்தளமாய் அன்னை மரியா இருக்கிறார். ஏனென்றால் கல்வாரியிலே அன்னை மரியா உடைய தாயாக தாரை வார்த்து கொடுக்கப்பட்டார். இயேசுடைய வார்த்தைகளால், இதோ உமது மகன், இதோ உமது தாய். மகன் இயேசுவின் சீடர். இவை யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறோமோ நாம் அனைவருமே இயேசுவினுடைய சீடர்கள். எனவே நமக்கு தாயாக, இந்த உலகத்தின் தாயாக அன்னை மரியா இருக்கிறார். எனவே இறை அழைத்தலின் அடித்தளமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் அடித்தளமாய் இருக்கிறார். இந்த நாளிலே குருக்களுக்காக, கன்னியர்களுக்காக, இறை பணி செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் கொடுத்து செபிக்கிற வேலையிலே நமது வீட்டில் இறை பணி வரணும், நமது வீட்டிலே இறை அழைத்தல் வரணும். குருத்துவம் இன்னும் அதிகமாக மாண்பை நோக்கி செல்லணும். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம் இன்னும் அதிகமாய் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்ற முழுமையாய் ஒப்பு கொடுத்து செபிப்போம். குறிப்பாய் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உடல் பலவீனங்கள், நோய்களோடு இருப்பார்கள். உடல் சுகத்திற்காய் காத்து கொண்டு இருப்பீர்கள். படவில்லைகளிலிருந்து வெளியே வர வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, செபியுங்கள். ஆண்டவரே, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. ஆண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நோயாளிகள் ஒவ்வொரு சுகம் பெறும்படியாய், உடல் சுகத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பாமது வல்லமையை அடையும்படியாய் ஆண்டவரே எங்க தொடுங்கள அப்பா, எங்களை தொடுங்க ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு சுகத்தை தாருங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, எமது வல்லமை, எமது அருளை, எமது ஆற்றலை காணும்படியாய், அப்பா எமது கிருபையிலே நாங்கள் வாழும்படியாய், ஆண்டவரே எமது அதிசயத்திலே நாங்கள் இருக்கும்படியாய் ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க. அப்பா, எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எமது கிருபையை நாங்கள் காணும்படியாய் செய்திருங்க. எனவே அன்பர்களே, இந்த வாழ்வியல் சூழலில ஆற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்றார்கள். வாழ்க்கை இருக்குன்னா, வாழ்கிறோம் என்றால் இதுக்கு ஒரு காரணம் இருக்கும். எனவே அதை நோக்கி ஓட வேண்டும், விவேகமாக இருக்க வேண்டும். இதைதான் இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எல்லாருக்குமே வாழ்க்கையை கொடுத்துடுறார். நண்பர்களே, கண்டிப்பாக கொடுக்கப்பட்ட வாழ்விலே இன்னல்கள், இடையூறுகள்லாம் வரலாம். இது வாழ்வியலுடைய இயற்கை தான். பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீரோடு இருக்கிறவங்கள, பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை. எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டுதான். ஆனால் பிரச்சனை பார்க்கிற பார்வையில் தான், அந்த பிரச்சனையை நாம் பார்க்கிற பார்வையில் தான் ஒரு ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. இதற்கு உதாரணம் இன்றைக்கு நற்செய்தி. எனவே நம் பார்வையை மாற்றுவோம், வாய்ப்புகளை பயன்படுத்துவோம். இன்றைக்கு என்னை வாழ படித்திருக்கிறாரா, இன்னைக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு நான் என்னை தயாரித்துக் கொள்ளணும். இந்த வாழ்வின் பாதையில நான் இருக்கணும். இல்லை என்றால் வாழ்வை நான் எழுந்து விடுவேன். எனவே நம்மை தயாரிப்போம், வாழ்வின் பாதை நம்ம வைப்போம். ஆசீர்வாதமாய் வல்லமையாய் வாழ். பாருங்க, இன்றைக்கு மேற்கோள் இன்றைக்கு நற்செய்தி 25வது அதிகாரம் 1-13 வரை உள்ள இறை வார்த்தையில மணமகன் வருகிறார். 10 தோழியர்கள் மணமகனை எதிர்கொள்ள செல்லுகிறார்கள். அதில் 5 பேர் அறிவிலிகள். அவங்க இரவு நேரம் விளக்கு எடுத்துட்டு போறாங்க, கூட எண்ணெய் எடுத்துட்டு போல அறிவிலிகள். 5 பேர் முன்மதியுடையவர்கள். அவர்கள் விளக்கும் எடுத்துட்டு போறாங்க, எண்ணெய் எடுத்துட்டு போறாங்க. பாருங்க, சென்றதுல எடுத்த முயற்சியிலே சரியாக இருந்தார்கள். நான் தயாரிப்பிலே தோற்று போனார்கள். மணமகனை வரவேற்க 10 பேரும் போனார்கள். நான் தயாரிப்பு என்னவென்றால், ஒருவேளை மணமகன் வர காலம் தாழ்த்தலாம், எனவே எண்ணெய் பற்றாமல் போகலாம். 5 பேர் முன்மதியுடையவர்கள் கூட எண்ணெய் எடுத்துட்டு போயிருந்தாங்க. இவர்கள் தயாரிப்பு இல்ல. அவங்க போனாங்க, வேலை செய்யல, வேலையெல்லாம் செய்தார்கள். ஆனால் அதுக்கு தேவையானதை அவர்கள் எடுத்துல, தயாரிப்பு இல்ல. அன்பர்களே, அங்கு செல்வதற்கான தயாரிப்பு இல்லை. ஆனால் சென்றார்கள். தயாரிப்பு இல்லாததால் வீழ்ந்தார்கள். வாழ்க்கையில கூட பாருங்க, நிறைய செஞ்சுட்டு தோத்து போயிடுவோம். செஞ்சதுடைய பலன் வராது. என்னன்னு யோசித்து பாருங்களேன். ஏதாவது ஒரு சிறு இடத்துல அதை நம்ம தவற விட்டுருப்போம். அதை சரி செய்ய ஆண்டவர் அழைப்பு எடுக்கிறார். உன்னை தயாரி. ஒரு தொழில் செய்றீங்களா, அதுக்காக நீங்க தயாரிக்கணும். நீங்க ஒரு திட்டமிடல் வைக்கிறீங்களா, அதற்காக தயாரிக்கணும். ஒரு பிள்ளைகளுக்கு இந்த நாள்ல கல்யாணம் வைக்கணும் நீங்க முடிவு பண்றீங்களா, அதுக்காக தயாரிக்கணும். ஒரு வீட்டுல உள்ள பிள்ளைகளை டாக்டராவோ, இன்ஜினியராவோ, கலெக்டராவோ மாத்தணும்னு நினைக்கிறீங்களா, இன்றையிலிருந்தே அதுக்காக தயாரிக்கணும். தயாரிப்பை
இவர்கள் மறந்தார்கள். என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த 5 பேர் எண்ணெய் எடுத்துட்டு போகாத அந்த அறிவிலிகள் அவர் நேரத்தோடு வருவார் என்று நினைத்தார்கள். ஏன் இயேசு இந்த உவமையை சொல்றாருன்னா, யூதர்களுடைய மரபில திருமணம் ஒரு திருவிழா போல கொண்டாடப்பட்டது. மணமகன் வருகிற பொழுது மணமகனை அந்த ஊர் வீட்டுல எல்லாரும் வரவேற்பார்களாம். எல்லா சுத்துக்கள் சந்துகள் எல்லாவற்றையும் அவர்கள் சுத்தி வர வேண்டும். எனவே அவர் வருவதற்கு இரவு வேலை ஆகிவிடுமா. வருகிற பொழுது அந்த எண்ணெய் வைத்து இந்த 10 பேர் அவர்களை வரவேற்கணும். ஆனால் அந்த வரவேற்கிற நேரத்துல நேரா வந்தா சீக்கிரமா வந்திருக்கலாம். ஆனால் அவர் அங்கங்கு சென்று விட்டு வருவதால் பெரும்பாலும் இரவு வேளையில் தான் வருவாராம். இயேசு அதை தான் எடுத்துக்கொண்டு உவமையாக தருகிறார். இந்த உவமை வழியாக தயாரி என்று சொல்லுகிறார். 5 பேர் தயாரித்தார்கள். என்ன தயாரிப்பு என்றால் கொஞ்சம் யோசித்தார்கள். ஒருவேளை நேரமாகலாம், என்ன எடுத்துட்டு போகலாம், யோசிங்க. அறிவிலி அந்த 5 பேர் மட்டும்தான் அந்த மணமகன் வரும்பொழுது அவரை எதிர்கொண்டார்கள். இந்த 5 முன்மண்டி உடையவர்கள் மட்டும்தான் எதிர்கொண்டார்கள். ஆனால் அறிவிலிகள் எண்ணெய் இல்லாததால் எண்ணெய் அணைந்து போகிறது, எண்ணெய் வாங்க செல்கிறார்கள். அதற்குள் மணமகன் வந்து விட்டார். எனவே இந்த அறிவியலிகளால் சந்திக்க முடியல. யாரெல்லாம் கூட எண்ணெய் எடுத்துட்டு போனாங்களோ, விளக்கோடு எண்ணெயும் எடுத்தார்களோ, அவர்கள் மணமகனை சந்தித்தார்கள். யோசிங்க. சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல சிந்தனை உள்ள புத்தகங்கள் எல்லாம் வாசிங்க, சிந்தனைகள் வளரும். தினந்தோறும் பைபிள் படிங்க அன்பர்களே, சிந்தனை வளரும். நல்ல சிந்தனையை கொடுங்க ராஜா. ஆண்டவர் நல்ல சிந்தனை தான் வாழ்வில் உள்ள நேர்முகத்தை பார்க்க முடியும், வாழ்வுல யதார்த்தங்களை சந்திக்க முடியும், பிரச்சனையில் உள்ள ஆசீர்வாதங்களை. வார்த்தையை நல்லா புரியுங்க. பிரச்சனையில் உள்ள ஆசீர்வாதங்கள், ஒவ்வொரு பிரச்சனையும் ஆசீர்வாதம் இருக்கு. அதை அந்த சிந்தனை நல்ல சிந்தனையில் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா சிந்திக்கிற திராணியை தான் தினந்தோறும் உங்களை ஒப்பு கொடுத்து செவிங்க. நாள் மகிழ்ச்சி. நன்றி அப்பா, வல்லவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை குழந்தைகளை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. அப்பா வெள்ளிக்கிழமை நீர் தொடுவீராக. வெள்ளிக்கிழமை பிள்ளைகளை நீ திடப்படுத்துவீராக. வெள்ளிக்கிழமை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. வெள்ளிக்கிழமை நீங்கள் உங்கள் கிருபையால் உங்கள் வல்லமையால் மகிழ்ச்சியாய் வாழும்படியாய் சாட்சியமாய் இருக்கும்படியா ஆண்டவர்களை தொடுவார், வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போமாக இறைவாத வியப்புக்குரிய திருவருட் சாதனத்துல திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைவர்களை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றமை மன்றாடுகிறோம். ஆமென். அவர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளும்